கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 3 பிள்ளைங்க. நாங்கள் வால்பாறை இருக்கோம். 2வது மக, அவளுக்கு திடீர்னு தொண்டையில் ஒரு கட்டி, அது பெரிய கோழி முட்டை சைஸில் இருந்துச்சு, எங்களுக்கு தெரியல. அப்போ திடீர்னு அதை நாங்கள் பார்த்து டெஸ்ட் எடுத்து அதை பயாப்ஜி டெஸ்ட் எடுக்கும்போது அது 50% கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஐயாட்ட ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சொன்னார், கேன்சர் கிருமிகளை கர்த்தர் ஒழித்து விட்டேன்னு சொன்னாருன்னு சொல்லி அவர் ஐயா சொன்னார். அதன் மூலிமா நாங்கள் போய் மறுபடியும் 10வது மாதம் 7ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு நாங்கள் அன்றைக்கி போகும்போது ஐயாவுடைய மங்கள வார்த்தையும் நாங்கள் 3 பிள்ளைங்களுமே நாங்கள் டெய்லி பார்ப்போம். அப்போ அந்த வசனத்தில் அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் உன் லேசான உபத்திரம்னு சொல்லி அந்த மங்கள வார்த்தை, அந்த நாளுக்குரிய மங்கள வார்த்தை சொல்லியிருந்தார். நாங்கள் அப்போ அதை விசுவாசத்தோடு நாங்கள் போனோம். அதே போல் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே அவர் சொன்னார், அதிசீக்கிரத்தில் டக்குன்னு நீங்கள் போகிற பிரச்சனை முடியும்னார். அதே போல் நாங்கள் போனோம். உங்கள் ரிசல்ட் நார்மலுமா, நீங்கள் போகலான்னு சொல்லி அப்போவே அனுப்பிவிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் கௌதம். நாங்கள் குடும்பமாக பெங்களூரில் ஒர்க் பண்ணுறோம். எங்கள் சொந்த ஊர் சேலம். கடந்த ஆண்டு எங்களோட அம்மா திருமதி கலைச்செல்வி அவங்களுக்கு மல்டிபிள் ஆர்கன் இன்ஃபெக்ஷனால் மிகுந்த உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் நாங்கள் கோயம்புத்தூர் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். டாக்டர்ஸாலே இது எந்த மாதிரி ஒரு நோய், ஏன் இந்த ஒரு கண்டிஷன் அவங்களால சொல்ல முடியல. ஜீவன் மாத்திரம்தான் இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட ஐசியூவில் மட்டும் அம்மா ஒரு 53 நாட்கள் இருந்தாங்க. அதில் 40 நாட்கள் அவங்களுக்கு சுயநினைவே இல்லை. நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்பொழுது மானிட்டரை பார்த்து தான் ஜீவன் இருக்கிறதே தெரிஞ்சுக்குவோம். நாங்கள் ஐசியூவில் அட்மிட் பண்ண அன்ற நாளிலே நாங்கள் அங்கிளுக்கு அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை கன்வே பண்ணோம். பிரதர் ட்ராவலில் இருந்தாங்க. அப்பயும் கூட எங்களுக்காக ஜெபம் பண்ணி, நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க, ஆண்டவர் சுகம் கொடுப்பாருன்னு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அனுதினமும் நாங்கள் இந்த ப்ரேயர் டவருக்கு கால் பண்ணி ப்ரே பண்ணுவோம். அங்கே இருக்க ஜெப வீரர்கள் எங்களுக்காக மிகுந்த ஊக்கமாக ப்ரே பண்ணுவாங்க, வாக்குத்தத்தங்கள் கொடுப்பாங்க. காலையில் மங்கள வார்த்தை கொண்டு ஆண்டு எங்களோடு கூட பேசுவார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, என்ன ஆகும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தேவன் கிருபையாக அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தாரு. டாக்டர்ஸே ஆச்சரியப்படும் விதமாக கம்ப்ளீட் ரிகவரியாகி இப்போ அம்மா ஒரு ஜீவனோட சாட்சியாக இருக்காங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த பரலோகத்தின் மங்கள வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் தீர்க்கதரிசி கண்டு கொண்டான். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, பிரியமாய் ஆசீர்வதிக்கும் பிரியமுள்ள தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் தீர்க்கதரிசி அன்றைக்கு கண்டுபிடித்தான். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கைகூலி பேசி அதை வாங்கி கொண்டு ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிக்க ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு உங்களை சபிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்போ கீழே விழுவீங்க, கை கொட்டி சிரிக்கலான்னு சொல்லி ஊராரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீ எப்போ முன்னேறுவ அப்படின்றது தான் என் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே அவர்கள் எதிர்பார்த்தது போல உடைய வாழ்க்கையில் அநேக இடத்துல நீங்கள் சறுக்கி விழுந்திருக்கலாம், அநேக இடத்துல தோற்று போயிருக்கலாம். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே நீ அவமானத்தோடு அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்திலே நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல உன்னை ஆசீர்வதிச்சு மறுபடியும் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்பதை
அவன் கண்டு கொண்டான். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு நேராக நடத்தி கொண்டு வரப்பட்டார்கள். அந்த பார்டர் வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படி தாண்டினா கானான் தேசத்துக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் ஒரு பெரிய எதிர்ப்பு அவர்களுக்கு வருகிறது. அந்த பட்டணத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்காக அந்த மலை அடிவாரத்திலே பரம்பி பாலைவனத்திலே கிடக்கிறதை கண்டு இவங்க இங்கேயே இருந்துருவாங்களோ என்று பயந்து போய்விட்டான். தன்னுடைய ஆட்சிக்கு அதன் நிமித்தம் கேடு வந்து விடுமோ என்று பயந்து இவங்களை எதிர்க்கணும்னா ஆண்டவருடைய தீர்க்கதரிசியை கொண்டுதான் இவர்களை எதிர்க்க முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய தீர்க்கதரிசியை தேடி கண்டுபிடிச்சு அந்த பிலேயாமை கொண்டு வந்து, எப்படியாவது நீங்களை சபிச்சியன்னா இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, அதனால உன்னை நான் இதுக்கு கூட்டுட்டு போறேன்னு சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார். அவனும் வேற வழியில் ராஜா சொன்னாருன்னு எழுந்து வந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் வருகிற வழியிலே ஆண்டவர் உருவன பட்டயத்தோடு அவன் வந்து கொண்டிருந்த வழியிலே அவனை சந்தித்தார். அவனுடைய கண்களை குருடாக்கினார். அதன் பிறகு அவருடைய கண்கள் குருடானதற்கு பிறகு கண்கள் திறக்கப்பட்டவனாக இப்பொழுது நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக சபிக்கணும்னு யாராவது வந்தாங்கன்னா வேற வினையே தேவையில்லை, ஆண்டவர் நேரடியாக இறங்கிடுவார். ஆமேன். ஏன்னா உங்களுக்காக தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் நீரையும் சிந்தின என் இயேசுடைய பிள்ளைகளை சபிக்க ஆண்டவர் அனுமதி கொடுப்பதில்லை. அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி அப்படி அந்த மலையின் மேலே வந்து நிற்கிறான். திரளான ஜனங்கள் மலை அடிவாரத்திலே நிற்கிறார்கள். அவன் மலைக்கு மேலே உச்சியில் வந்து நின்று கொண்டு திரளான அந்த ஜனங்களை பார்த்து ஒரு நற்செய்தி சொல்லுகிறான். உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம் என்று சொன்னான். இன்றைக்கு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நான் வந்து இந்த பலிபீடத்தில் நின்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமேன். எனவே கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே உங்கள் சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவேன் என்று சொன்ன வசனத்தின்படியாக இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சுமந்து கொண்டு வந்த உங்கள் சாபங்களை இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறார். நம்முடைய மூதாதையருடைய சாபங்கள் கடந்த நாட்களில் அநேக இழப்புகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அந்த மூதாதையர்கள் சம்பாதித்த அந்த சாபத்திலிருந்து எப்படி எனக்கு விமோச்சனம் வரும், அதற்கு என்ன வழி என்று பார்த்தால் வேறு எந்த பலி செலுத்துகிற காரியங்கள் ஒன்றும் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே நமக்காக பலியானார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து நின்று, ஆண்டவரே, என்னுடைய மூதாதையர்கள் செய்த எல்லா சாபங்களை நீர் சிலுவிலே சுமந்து தீர்த்தீர் என்று நான் அறிக்கை செய்கிறேன். என் குடும்ப சாபங்களை நீ சுமந்து தீர்த்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இனி நான் சுமக்க தேவையில்லை என்று ஒரு முறை சொன்னாலே உங்கள் சாபங்கள் எல்லாம் மாறி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறிவிடுவீர்கள். சிலர் யோசிக்கிறீங்க, இப்படி நான் அறிக்கை செய்துட்டேனே, அதன் பிறகு மறுபடியும் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, ஒரு முறை நீங்கள் அறிக்கை பண்ணினதற்கு பிறகு மறுபடி அந்த மூதாதையருடைய சாபத்திற்காக நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்புறம் எப்படி பிரதர் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் சாபங்களை நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்த ஆண்டவரிடத்தில் கிளைம் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் சில சாபங்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ பாருங்க, அந்த சாபங்கள் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது புதிய சாபங்கள் உங்கள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிக்கும் நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறபடியினாலே தான் குடும்பத்தில் தொடர் நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று, ஆண்டவரே, நான் சம்பாதித்த சாபங்கள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் விரோதமாக இருக்குமே, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற சாபங்களை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த சாபங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறி இன்றைக்கு பிறகு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லுவீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடியது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய விசேஷித்த வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரணராய் இருக்கிற ஆண்டவர். அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் அவரையே நம்பியிருந்தால் பூரண சமாதானத்தோடும் பூரண ஆசீர்வாதத்தோடும் உங்களை நடத்துவார்.
இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். இந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி, நீங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் காலையில் கேட்டுக்கொண்ட வசனத்தின்படி உத்தமமாய் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் தங்கி இருக்கும் பொழுது உங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் நிலை நிற்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். இன்றைக்கு எடுத்ததுக்கெல்லாம் போய் மாயமாலமான வாழ்க்கை, பகட்டு வாழ்க்கை, வேஷம் தரித்த வாழ்க்கை, இவை எல்லாவற்றிற்கும் இன்னைக்கு நீங்கள் முடிவை கொண்டு வந்து உண்மையாக வாழ பழகி கொள்ளுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப கடினமானதுன்னு ஒன்று நீங்கள் நினைக்காதீங்க. அது ரொம்ப இலகுவானது தான். கடினமானதை உங்கள் தோள் மேலே ஆண்டவர் ஒரு நாளும் சுமத்த மாட்டார். நல்லதை தான், முடிஞ்சதை தான் ஆண்டவர் உங்கள் தோள் மேலே சுமத்துவார். திராணிக்கு மேலே அவர் ஒரு நாளும் சோதிக்க விட மாட்டார். நீங்கள் உண்மையாக வாழ பழகிட்டீங்கன்னா அப்படியே உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறி போயிடும். சுட்டு போட்டால் கூட உங்களுக்கு பொய் சொல்ல வராது, பொய்யான வாழ்க்கை வராது, அடுத்தவங்களை ஏமாற்றுகிற வாழ்க்கை வராது, அடுத்தவருடைய பொருட்களையோ அடுத்தவருடைய சம்பாத்தியங்களையோ அடுத்தவருடைய மனைவிகளையோ அபகரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வராது. இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே, இன்னைக்கு பிறகு நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடப்பேன். நான் ஒரு நாளும் வேஷம் தரித்த ஒரு வாழ்க்கை வாழாமல், அறைக்கு உள்ளே ஒன்று அறைக்கு வெளியே ஒன்று என்று இல்லாமல் எப்பொழுதும் நான் உமக்கு பிரியமான உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நீங்கள் மாற்றி அமைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மாறுதல்கள் வரும். யோபு சொல்லுகிறான், எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் எப்பொழுது மாறுதல் வரும், எப்பொழுது இந்த தரித்திரத்திலிருந்து எனக்கு ஒரு மாறுதல் வரும், எப்பொழுது கடனிலிருந்து ஒரு மாறுதல் வரும், எப்பொழுது இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு மாறுதல் வரும், எப்பொழுது இந்த அவமானத்திலிருந்து ஒரு மாறுதல் வரும், ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை கொடுப்பதற்கு உங்களிடத்திலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அதுதான் உண்மை என்கிற எதிர்பார்ப்பு. அந்த உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். இன்றைக்கு அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை சிலவற்றை உங்களுடைய சிரசிலே வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, அவன் கண் திறக்கப்பட்டவனாய் எழுந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அழகான குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றார். அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எண்ணாகமம் 24:5 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூறுகிறார். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூடாரங்களையும் வாசஸ்தலங்களையும் அழகுள்ளதாக மாற்ற விரும்புகிறார். அதுக்காக பெயிண்ட் அடித்து மாற்றுறதில்ல, வீட்டுக்குள்ளே புது புது சோஃபா செட்டு போட்டு அலங்கரிக்கிறதில்ல, பெரிய தோட்டம் நல்ல குரோட்டன்ஸ் எல்லாம் வச்சு செடிகளை எல்லாம் வச்சு அலங்கரிக்கிறது இல்லை. இதெல்லாம் தாண்டின ஒரு அலங்காரம், அதான் ஆவிக்குரிய அலங்காரம் என்று சொல்லுவார்கள். இந்த கூடாரம் எதற்கு அடையாளம் என்றால் குடும்பத்திற்கு அடையாளம். இது ஒரு பில்டிங்க்கு மட்டும் அடையாளம் அல்ல. இந்த கூடாரம் வாசஸ்தலம் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் குடியிருக்கிற குடும்பத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதலாவது அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் அலங்கோலமாய் இருந்த உங்கள் குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு பிறகு அழகுள்ளதாய் மாறும் என்று சொல்லுகிறார். அலங்கோலமான வாழ்க்கை, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவனுக்கு ஒரு விதமான பாவ வாழ்க்கை, மனைவிக்கு இன்னொரு விதமான பாவ வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு இன்னொரு விதமான பாவ வாழ்க்கை. ஒட்டு மொத்தத்தில் அவருடைய அழகாய் இருக்க வேண்டிய அவருடைய குடும்பம், நறுமணம் வீச வேண்டிய அவருடைய குடும்பம் இன்றைக்கு துர்நாற்றம் அடிக்கிற குடும்பங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே ஒரு தாயார் ஒரு வாலிப மகளை அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க சொன்ன காரியம் என்னென்னா,
ஐயா, எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பையன் எங்கள் சர்ச்சில் இருக்கிறான். அவனை சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம். சர்ச்சில் நல்ல கீபோர்டெல்லாம் வாசித்து ஆண்டவருக்கு பிரியமாக இந்த தம்பி வாழ்கிறான். அவனுடைய குடும்பத்தை தெரியும், நல்ல குடும்பம், அருமையான வாலிப மகன். அந்த குடும்பத்தாரும் ரொம்ப விரும்பி என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவன் நல்ல ஒரு சாஃப்ட்வேரில் நல்ல வேலையில் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, ஆலய காரியங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறான். எப்படியாவது அவனுக்கு உங்கள் பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க விரும்பி கேட்குறாங்க. ஆனால் இவ அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றா. எவ்வளவோ நாங்கள் சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் இவ ஒத்துக்கலை என்று சொல்லி அவளையும் அழைச்சிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ அந்த மகளிடத்தில் நான் கேட்டேன், என்ன மகளே, கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த தம்பி வளர்ந்துருக்கிறான், உனக்கும் தெரியும், அம்மாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறத நீ கேட்குறது தானே? வேதம் சொல்லுகிறதல்லவா, உன் வாழ்நாட்களில் நன்மை உண்டாகும்படி உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா. நீ இதை கனம் பண்ணினேன்னா உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளுக்கு நான் ஆலோசனை சொன்னேன். அப்பொழுது அவள் சொன்னாள், இல்லையா, நான் என் கூட இப்போ வேலை செய்கிற ஒரு பையனை நான் விரும்புகிறேன். அவர் அந்நிய மார்க்கத்திலிருந்து அவனை நான் தான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவனை சர்ச்சுக்கு நான் அனுப்பிவிட்டேன். அதனால் நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அவனை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி அந்த மகள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான். ரொம்ப பிடிவாதம். அவள் சொல்கிறா, நான் தான் அவனை ரட்சிப்புக்கு நேராக நடத்தினேன். ரொம்ப வருஷமாக எனக்கு அவனையும் தெரியும். இவனை நான் கல்யாணம் பண்ணால் இவன் குடும்பத்தையும் சேர்த்து நான் ரட்சிப்புக்கு கொண்டு வந்துடுவேனே, இது எங்கள் அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னேன், புரியாமல் எல்லாம் இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தான் புரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருங்கள் என்று எவ்வளவோ அவளுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனாலும் அவளுடைய மனசு அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. அவருக்கு இயேசுவை நான் கொடுத்தேன், அதனால் இயேசுவை அவர் ஏற்றுக்கிட்டார், அதனால் நான் அவரை கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியாக இருந்தான். அப்படியே கொஞ்ச நேரம் கமந்து உட்கார்ந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, இவளுக்கு என்ன வார்த்தை சொல்லி இவளுடைய மனசை திருப்புறது, என்ன வார்த்தை சொன்னால் இவள் திரும்புவா அப்படின்னு யோசித்துட்டு டக்குன்னு கண்ணை திறந்த பொழுது கண்கள் திறக்கப்பட்டவனாக அவளிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். என்னதான் அவனுக்கு கொடுக்க சொன்னேன், ஒன்றை கொடுக்க சொல்லலேன்ட்டார். என்னதான் கொடுக்க சொன்னேன், என்ன நீ அவனுக்கு கொடு, அது சந்தோஷம், ஒன்றை கொடுக்க சொல்லலை என்று ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, அப்படியானால் எல்லாரும் ஆண்டவரை எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை கொடுத்தாச்சுன்னா அவங்க வாழ்க்கையே பாவமாகிவிடும். என்னதான் கொடுக்க சொன்ன, ஒன்றை கொடுக்க சொல்லலை. அப்படியே ஷாக்காகி ஆடி அலறி போயிட்டான். அதுக்கப்புறம்தான் அதனுடைய சீரியஸ்னஸ் அவளுக்கு புரிஞ்சுது. அதே நேரத்தில் அந்த இடத்துல அவள் தன்னுடைய தாயினிடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு, இல்லைம்மா, நான் பண்ணினது தப்பு தான், நான் இயேசுவை தான் கொடுத்துருக்கணும், என்ன கொடுத்துருக்கக்கூடாது, ஐயா சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லி அந்த இடத்திலேயே மனம் திரும்பி இன்றைக்கு அந்த குடும்பம் ஒரு அழகுள்ள குடும்பமாய் மாறி இருக்கிறது. சில நேரங்களில் பிசாசவன் இப்படித்தான் தந்திரமாக வருவான். ஆனால் அந்த தந்திரங்களை தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாய் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் வசனம் உங்களுக்கு நல்லா தெரியணுன்றது. அதுக்கு தான் வேதாகமத்தை நீங்கள் நல்லா வாசிக்கணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட கேவலங்கள் வராதபடிக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிறதான எல்லா பிரிவினைகள், ஈகோ எல்லாம் இன்றைக்கி மாறணும். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு பெரிய ஈகோ, ரெண்டு பேருக்கு இடையில, நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிற. சில பெண்கள் சொல்லுவாங்க, நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன், அதனால் நான் உன் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் சுதந்திரம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், புருஷன் உனக்கு தலையாயிருக்கிறான். ஆண்டவருடைய நியமங்களை ஒரு நாளும் எதற்காகவும் தேவனுடைய பிள்ளைகள் மாற்றக்கூடாது. எனவே இன்றைக்கு அலங்கோலமாய் கிடக்கிற உடைய குடும்பங்களை ஆண்டவர் அழகுள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும், ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி.
நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆய்ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.